ஃபேஸ் மாஸ்டர் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் எடப்பாடியோட மகன் பேச்சை கொஞ்சம் எடுபடுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கரை வந்து எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையாளராக போகிறாரு. பட் அவர் வேலை பார்த்தாரான்னு கேட்டிங்கன்னா பெரிய லெவலில் வேலை பார்க்கவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இந்த அரசியல் ஆலோசனையாளராக எதுக்கு போட்டார்னே தெரியல. எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை சொல்லுவார், படிப்படியாக நான் மேலே வந்தேன்னு சொல்லுவார். கிளைச்செயலாளர்லேருந்து அந்த கிளைச்செயலாளர்லேருந்து மேலே வந்தாலே அந்த அனுபவமே போதுமே, அதிமுக எப்படி வந்து கைப்பற்றுறதுன்றது தெரியுது. அப்போ அரசியலில் பார்த்திங்கன்னா வேட்பாளரை எப்படி ஜெயிக்க வைக்கணுன்றது தெரிஞ்சிருக்கும்ல. அதுக்கு எதுக்கு ஆலோசனையாளன்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கரை போடணும்? சவுக்கு சங்கருக்கு என்ன அனுபவம் இருக்குது? அரசியலில் இருக்காரா? சும்மா பத்திரிகையாளர் டிவியாக பேசுகிறாரு. அந்த அனுபவத்தை வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஜெயிக்க வச்சுருவாருன்ற ஒரு கேள்வி. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட மகன் சொல்லிட்டார்ல, அவருக்கு அந்த போஸ்டிங் கிடச்சிருச்சு. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எடப்பாடியோட மகனுக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு, இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து முன்னேற்ற மாதிரி தெரியல, வேலையே செய்யலைன்றோன்னே எடப்பாடியோட மகன் என்ன சொல்கிறாரு சவுக்கு சங்கர்ட்ட, நீங்கள் ஆலோசனையாளராக தொடர்ந்தது போதும், இத்தோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் இன்னும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்த சொல்கிறார். ஆனால் முன்கூட்டியே இந்த ஆலோசனை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஆலோசனை சொல்கிறதுக்கெலாம் பணம்லாம் வாங்கிட்டார். அதுக்கப்புறம் ஆலோசனை வேணான்னு சொல்லிட்டு மித்துன்னு சொன்ன அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஆதாரங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த 2 முறைகேடு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வெளியே சொல்லுவேன், இந்த கொடநாடு சம்மந்த முக்கிய ஆதாரம் என்கிட்ட இருக்குன்ற மாதிரி பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் சொல்ல அவரை வந்து தவிர்க்கவே முடியல எடப்பாடி பழனிசாமியால். அப்படியே அவரோடையே பயணிக்கிறாரு. அந்த ஆலோசனையாளர் எடப்பாடியோட அதிமுக ஆலோசனையாளரான இருந்தால ஓபிஎஸ்ஸை டிடி தினகரன்லாம் வைகிறாரு. ஓபிஎஸ்ஸை என்னென்ன விமர்சிக்கணுமோ விசமிக்கிறாரு. இப்போ வந்து வலுவாக மாட்டியிருக்காரு. ஒரு சில போலீஸ் பெண் காவலர்களை பற்றி வந்து பேசுனதில் வந்து சர்ச்சையாக போயிருக்கு. அதில் வந்து மிகப்பெரிய லெவலில் வழக்காக வந்து மாட்டி பச்சிக்கு தவிச்சிட்ருக்காரு. அது மட்டும் கிடையாது, இப்போ அவரை வெளியே எடுக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா எடப்பாடி டீம் வேலை செய்கிறான்ற மாதிரி வந்து பேச்சுக்கள் போயிட்டே இருக்குது. ஏன்ட்ட தான், ஏன்னா அவர்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு சில ஆதாரங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதனால் எடப்பாடி பழனிசாமி தான் பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர்கிட்ட மாட்டி முடிக்கிறாரோன்ற மாதிரி ஒரு பேச்சுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் அதிமுகவில் இருக்க மூத்த நிர்வாகிகளே வந்து சொல்கிறாங்க, அவரே பார்த்திங்கன்னா ஒரு சீனியர் தான் கட்சியில், பார்த்திங்கன்னா பாலிடிக்ஸில் இவர் பெரிய இடத்துல இருந்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமி கிளைச்செயலாளர்லேருந்து பொதுச்செயலாளர் வரைக்கும் ஆயிருக்காரு. அவருக்கே வியூகம் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், எப்படி நம்ம வந்து வேட்பாளர் நிப்பாட்டினா ஜெயிச்சுக்கலாம் தெரிஞ்சிருக்கும். இவர் எதுக்கு போய் சவுக்கு சங்கர் ஆலோசனையாளரை போட்டாருன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் எல்லாருமே கட்சியில் முணுமுச்சிட்டு இருக்காங்க. இப்போ எடப்பாடி தான் பழனிசாமி தான் வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர்கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறாரோன்ற மாதிரி பேச்சுக்களை போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.